வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ரம்ஜான் மந்த் முடியுது. ஈத் இன்னைக்கு 3ஆம் பிறை பார்த்து எல்லாரும் இன்னைக்கு ஈது கொண்டாடி இருப்பீங்க. இஸ்லாமிய நண்பர்கள்லாம் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. அண்ட் ஒரு மந்த் ஆஃப் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். நான் ரொம்ப நாள் சவுதியில் இருந்தபோது இந்த ஹோதி மந்த் ரொம்ப விசேஷமான மாதம். அங்கெல்லாம் 3-4 நாள் லீவ் இருக்கும். இங்கே ஒரு நாள் லீவு. ஐம் ஹோப் தட் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னோட என் தம்பி வினோத் அண்ட் விஷ்ணு இருக்காங்க. ஷரியா இன்வெஸ்டிங் பற்றி பேசணும்னு சொன்னாங்க. வினோத் உள்ள பூந்துட்டான். ரொம்ப வாரம் காணாம இருந்தாரு. பேக் டு ஃபார்ம் அண்ட் பெவிலியன். பேக் வந்துட்டாரு. டோன்ட் வரி, விஷ்ணு தள்ளி ஓடல. இங்க தள்ளி தான் போனது. விஷ்ணு பக்கத்துல தான் இருக்காரு. ஆனா திருப்பி அடுத்தவன அவர்தான். ரெண்டு பேரும் கேள்வி கேட்போம். பயப்படாதீங்க. ஒண்ணு கீழ கமெண்ட்ஸ்ல போடாதீங்க. ஐயோ ஐயோ விஷ்ணு போயிடாதீங்க, விஷ்ணு போயிடாதீங்க. பிரதர் விஷ்ணு தான் இருப்பாரு. டோன்ட் வரி, ஐ அம் நாட் ரீப்ளேசிங். இன்னைக்கு ஷரியா இன்வெஸ்டிங் பத்தி இன்னைக்கு பேசலாம். ஷரியா இன்வெஸ்டிங் அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கமெண்ட்ஸும் நமக்கு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இதுதான் கரெக்டான டைம் அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு தோணுச்சு. ஷரியா இன்வெஸ்டிங்னா என்னது சார், அது எப்படி, ஹவு டஸ் இட் ஒர்க்? வேரியஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் ப்ரைமர்லி என்னென்னா, நீங்கள் வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. தட் இஸ் ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து ஃபிக்ஸடாக ஒரு வட்டி வாங்கக்கூடாதுன்னு ஒன்று. ரெண்டாவது சில ரொம்ப ஸ்ட்ரிக்டர் வெர்ஷனில் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டாக்ஸும் வாங்க மாட்டாங்க. மூணாவது லிக்கர் அண்ட் டொபாக்கோ ஸ்டாக்ஸ் வாங்க மாட்டாங்க. இது 3 ரூல்ட் அவுட்டாக இருக்குது இன் இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம். இது கிறிஸ்டியானிட்டிலே இருந்தது. யூசுரி அப்படின்னு சொல்லி அதை பேன் பண்ணியிருந்தாங்க. டில் அபவுட் மிடில் செஞ்சுரி போது அந்த போப்பாண்டவர் இல்லை நீ வாங்கிக்கலான்னு சொல்லி பேங்கிங் பெருசாச்சு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு ரிலீஜன்லேயும் ஒரு பீரியட்லேயும் மோசப்படுந்தது. ஈவன் இன் இஸ்லாம், இந்தியாவிலேருந்து அல்ஜிப்ரிக் நியூமரல்ஸ் யூரோப்புக்கு போனது அல்சிஃபர் அப்படின்னு ஒரு ஆள்னால, அதனால தான் அல்ஜிப்ரான்னு நம்ம சொல்கிறோம். அவர் இந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நியூமரிக்கல்ஸ் காமர்ஸ்னால தான் கணக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்படி ஸ்ப்ரெட் ஆகி மெடிட்டேரியன் போர்ட் ஆஃப் சிசிலிக்கு போய் அங்கேருந்து தான் ஃபிபனாச்சி அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் ஸ்காலர் எடுத்து ஒரு புஸ்தகம் எழுதினார். அது ஃபுல்லி இன்ட்ரெஸ்ட்டும் வெயிட்ஸும் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ரோமன் நியூமரல்ஸை விட்டு ஹிந்து நியூமரல்ஸை விட்டு. அந்த ஹிந்து நியூமரல்ஸில் தான் 0 இருந்தது. ஆனால் தான் அரபிக்கில் 0க்கு சிஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 0 போனது அந்த பாயிண்டில். பட் இன்னைக்கு ஃபார்ம் ஆஃப் இஸ்லாமிக் ப்ராக்டிஸில் இன்ட்ரெஸ்ட் வாங்கிறது தப்பு, ஷரியான்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வாங்கிறது தப்பு. ஆல்கஹால் அண்ட் சிகரெட் தப்பு. சில பேருக்கு மீடியா தப்பு. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஓகே, பட் நாட் ஃபிக்ஸ்டு ரிட்டர்னு அப்படின்னு அவங்களோட கருத்து. ஓகே, அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், கரெக்டாக? பேங்க்கில் பண்ண மாட்டேன், லிக்கரில் பண்ண மாட்டேன், சிகரெட் கம்பெனியில் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா இன்னும் சில மைனர் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் கடன் கொடுக்குற கம்பெனியை வாங்க மாட்டேன், ஐடிசி வாங்க மாட்டேன், லிக்கர் நான் ரொம்ப வாங்கினது கிடையாது, மீடியா நான் ரொம்ப வாங்கினது கிடையாது. இதனால என்ன ப்ராப்ளம் வரும்னு நீங்கள் ஐடிசி வாங்க மாட்டீங்களா? ஐயா அவர் சொல்கிறது போர்ட்ஃபோலியோல இப்போ போர்ட்ஃபோலியோ ஷரியாவா மாற்றி. ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன், வித்துடுவார் உடனே. ஓகே, என் போர்ட்ஃபோலியோவில் ஷரியாவோன்னா இருக்கிற பேங்க்ஸு, ஃபைனான்ஸ் கம்பெனி, அதுக்கப்புறம் ஐடிசியை விற்றேன்னா எந்த ஷரியா போர்ட்ஃபோலியோவாக மாறும். பட் இதில் 2-3 ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளை மாதிரி எல்லா முஸ்லீம்ஸுக்கும் வயசில் இந்தியாவில் இருந்தாங்கன்னா 80 வயசு வரைக்கும் இருப்பாங்க. 60 வயசில் கேரியர் முடிஞ்சிடும். அடுத்த 20 வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறாங்கங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ என்னோடய சொல்யூஷன் ஃபார் தட்டு 20 வருஷம்னா 240 மாதம். 240 மாதம்னா ஒரு மாதத்துக்கு 8 கிராம் கோல்டு வேணும். ஒரு பவுன். நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆக போகிறீங்களோ அப்போ ஒரு மாதம் பிகினிங்கில் ஒரு 8 கிராமை விற்றுட்டு மாதம் ஃபுல்லாக சாப்பிட்லாம். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைய தேதிக்கு ஒரு 60,000 ரூபா இருந்தால் சமாளிச்சிடலாம். ஓகே, கரெக்ட்.
இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஆமாம், ஏன்னா Okay. கோல்டு இன்ஃப்ளேஷனை ஆ ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிடும். 24 உனக்கு ரியலாக ஓடணும்னா, இஃப் யூ டோன்ட் வாண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் பழைக்கணும்னா 8 கிராம் கோல்டை விற்கணும். அது டிஸ்கவுண்ட்டில் தான் விற்க முடியும். நான் முடியாது, டிஸ்கவுண்ட்டெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு 5% டிஸ்கவுண்ட் போட்டுக்கோங்க. மார்க்கெட் ப்ரைஸோட 5% கம்மியாக விற்கணும். ஸோ 240 பவுன் உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் ரிட்டையர் ஆக முடியும். அது நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணி இந்த 240 நீங்கள் கோல்டாக வாங்குவீங்களா கிராமு? பட் என்னோடய கேல்குலேஷன் என்ன அவ்வளோ போகாதுன்னு. கூடிய சீக்கிரம் என்ன ஆகும்னா, இப்போ சப்போஸ் தேர் இந்த 30s அரை பவுன் விற்றாலே மேனேஜ் பண்ணுற மாதிரி வரும். பட் நார்மல் ஒரு இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க ஸ்ட்ரிக்டாக சரியாக வேணும்னா 240 பவுனுக்கு ஈக்குவலாக அசெட் வச்சுக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் அவங்க இன்னொரு கவுண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் வீட்டை வாங்கி வாடகை கொடுவாங்க. ஒரு காலத்தில் சூப்பராக இருந்தது, இப்போ அதெல்லாம் சூப்பர் கிடையாது. ஒரு காலத்தில் ஏன் சூப்பராக இருந்ததுன்னா, பாண்டில் 8-10% இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா அட்லீஸ்ட் 7% வாடகையில் வரும். இப்போல்லாம் வேல்யூ ஏறாது, வாடகையும் வராது, ஆனாலும் அது ஒரு லாஸ் மேக்கிங். ஒரு நார்மலாக என்ன பண்ணலான்னா, ஒரு லோ ஈல்டிங் பாண்ட் மாதிரி ரியல் எஸ்டேட் வாங்கலாம். தட் இஸ் பாண்ட் எனக்கு 9% கொடுக்குறதுனா 6% வந்தாலும் எனக்கு ரியல் எஸ்டேட் இருக்கட்டும், அதே சமயத்தில் வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு கெயின்னு. பட் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இந்தியாவில் இருக்கிற டாப் 10 சிட்டிஸில் உங்களோட வேல்யூ அவ்வளோ ஏறாது, உங்களுக்கு அவ்வளோ வாடகையும் கொடுக்க முடியாது. அதனால் இட் ஒன்ட் கிவ் த ரிட்டர்ன்ஸ். இப்போ எங்கள் ஏரியாவில் வீடு வாங்கினோன்னா 15,000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. 1500 × 15,000 2.25 கோடி ரூபா வேணும். இந்த 2.25 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வீடு வாங்கி விட்டிங்கன்னா 30,000 ரூபா கூட வாடகை வராது. 30,000 ரூபா வந்தால் லக். சார், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கல்ஃப் அண்ட் நீங்கள் 2 பேருமே பார்த்த ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க கல்ஃபில் இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் தேர்? ஃபர்ஸ்ட்டு ரிலீஜியஸாக பார்க்காம ஹியூமனிட்டேரியன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட் கான்செப்ட். ஏன்னா யார் கடன் வாங்குறாங்க? ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது தான் நீ கடன் வாங்குவேன். கரெக்ட் இல்லையா? அந்த காலத்தில் சொல்கிறேன். இப்போலாம் பேங்க் நம்ம கிரெடிட் கார்டை போட்டு தேய்க்கிறோம். நம்ம அருண் மாரி செல்ஃபோன்லாம் தேவையில்லாமல் ஐஃபோன் வாங்குறது, கார் வாங்கிட்டு வாங்குறது 20 செலவு 60ன்னு பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. யாராவது கடன் வாங்கினா கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ ஒரு ஆள் கஷ்டத்தில் இருக்கும்போது யூ ஷுட் ப்ராஃபிட் ஆஃப் இட். அதான் ஐடியா. அது எல்லா இதுலேயும் ரிலிஜன்லையும் இருக்குது, நம்ம ரிலிஜன்லையும் இருக்குது. ஓகே, எரியற வீட்டில் புடுங்கிட்டு ஓடாதேன்ற மாதிரி. ஓகே ஓகே, நம்மள இதுலேயும் இருக்குது. ஸோ அதான் ஐடியா. அதுவும் கிறிஸ்டியானிட்டி அதான் ஐடியா. ஜீசஸ் போய் டெம்பிளில் போய் மணி லெண்டர்ஸ்லாம் துரத்தி விடுவார் வெளில. அதான் ஐடியா. ஸோ மணி லெண்டிங் இஸ் ப்ரேயிங் ஆன் த வீக். நம்ம எல்லா படம் 1952 படத்துலலாம் காய்ப்பாங்களே, அந்த மணி லெண்டர் தான் அந்த அம்மாவை அப்படியே தனியாக இருப்பாங்க, அப்பா எடுத்துருவாரு, உடனே அந்த குடும்பமே நடுவுல இருக்கும், ஹான் வீட்டில் மாரி காமிப்பாங்க. ஏன்? சேம் ரீசன். ரைட். பழைய கான்செப்ட் இருக்குது, புது கான்செப்ட் இட்ஸ் தேர் இன் ஆல் ரிலிஜன். ஸோ அதனால தான் கல்ஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு இஸ் த பிகஸ்ட். கோல்டு ட்ரேடிங்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா கல்ஃபில் போய் நீங்கள் எல்லாரும் துபாயில் பார்க்குறீங்களே, கோல்டு. அதனால தான் கல்ஃப் இஸ் ஃபேமஸ் ஃபார் கோல்டு. எஸ், பிகாஸ் இந்த லாஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது பெஸ்ட், எங்கள் அண்ணா சொன்னது பெஸ்ட் ஹெட்ஜ் தங்கம். அண்ட் எங்கள் அண்ணா சொன்னது மாரி நீங்கள் போன வருஷம் தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா, 1 கிலோ தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா, ஜனவரி போன வருஷம் இந்த ஜனவரி நீங்கள் பார்க்கும்போது யூல் சீ கிரேட். சார், லாஸ்ட் 64 to 65 இயர்ஸில் பார்த்தா கோல்டோட சிஏஜிஆர் சம்வேர் அரவுண்ட் 12 to 12.5% இருக்கு. கரெக்ட். அண்ட் when you don't spend money on entertainment, you don't spend money on media, you have நிறைய disposable incomeலாம் இருக்குது. ஸோ on lifestyle is very different. சரியா? நம்ம அருண் ஸ்டைல் பாபா அவருக்கு when I retire இன்னைக்கு மாதம் 2 lakhs வேணும், 3 lakhs வேணும்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணதில்லை, இதெல்லாம் பண்ணதில்லை, ஒன்றுமே. நீங்கள் ரொம்ப சிம்பிள் லைஃப்னா, லைக் மை பிரதர் ஹஸ் a very simple life. ரைட். ஸோ அப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தட் இஸ் வை துபாயில் கோல்டு விலை கம்மியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இன்வெஸ்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது கோல்டு தான் மெயின். கோல்டு இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு. பட் இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ என் போர்ட்ஃபோலியோ எப்படி நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா, யூ கேன் பை ஃபார்மா அண்ட் யூ ஹேவ் டு பி டபுளி பேஷண்ட் அண்ட் வெயிட். இப்போ டாடா மோட்டார்ஸை நீங்கள் சந்தேகமே படக்கூடாது, பேட் எடுத்து வீசணும். அண்ட் இதில் என்னென்னா, எஸ்பெஷலி வென் தே ஆர் டூயிங் திஸ், நீங்கள் இன்னொரு ட்ரிக் என்னென்னா, ஆனால் பண்ண மாட்டாங்க, அவுட் சைடு இன்வெஸ்டிங் பண்ணணும். 50,000 rupees யூ புட் இன் டாலர். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ ஹேவ் கோல்டு, டாலரில் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்க, டாலர் எப்படியும் டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ கோல்டு ப்ளஸ்
1/3 1/3 1/3 20,000 ரூபா தான் ஒன்றால் மாதம் சேர்க்க முடியும்னா சரியாக பண்ணணுன்னா கண்ண முடியும் தங்கத்திலேயே இரு. when you come to 50,000 30,000 தங்கம் 20,000 ஸ்டாக். when you come to 1 lakh 50,000 ஸ்டாக் 50,000 கோல்டு. 1,20,000னா 40,000 கோல்டு 40,000 இந்தியன் ஸ்டாக் ஆர் 30,000 இந்தியன் ஸ்டாக் 50,000 அமெரிக்கன். ஏன்னா $500 US 40,000 இன் கோல்டு பேலன்ஸ் இன் இந்தியன்ஸ் ஈக்விட்டி. ஆமாம், ஏன்னா நான் பிறக்கும்போது ஒரு ரூபா வந்து ஆல்மோஸ்ட் ஏதோ 9 ரூபா 10 ரூபா இருந்தது ஒரு டாலர். இன்னைக்கு வந்து 86, 85%, 90% டிப்ரிசியேஷன். ஸோ கோல்டு வில் ஆல்சோ ஹெட்ஜ் தெம், டாலர் வில் ஆல்சோ ஹெட்ஜ் தெம். அட்லீஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் பிகாஸ் தே கேனாட் டூ பேங்க்ஸ் அண்ட் தே கேனாட் டூ ஐடிசி. ஓகே, அங்கெல்லாம் எவ்வளோ வட்டி கொடுப்பாங்க சார் பேங்க்ல? அங்கெல்லாம் நார்மலாக நடக்குது பாஸ். 2 பேங்க் இருக்கும், ஒன்று ஆர்டினரி பேங்க், ஒன்று சரியா பேங்க்கு. சரியா பேங்க்லேயே ப்ராஃபிட் ஷேர்னு உனக்கு காசு கொடுத்துருவோம். நான் இதை நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரியாது. there is something called as perpetual bond or something called as equity bond. அது என்னன்னா நாளைக்கு அந்த கம்பெனி திவால் ஆகிடுச்சுன்னா உங்கள் கேபிட்டல் போயிடும். கம்பெனி நல்லா இருந்தால் உங்கள் கேபிட்டல் இருக்கும். ஸோ நீ கடன் கொடுக்கல, நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணுற, புரியுதா? ஸோ இட் பிகம்ஸ் ப்ராஃபிட் ஷேரிங். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். அவர் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இருக்கக்கூடாது, எலிமெண்ட் ஆஃப் லாஸ் இருக்கணும். அப்போ எஸ் பேங்க்கில் நீ Tier 1 பாண்ட் வாங்கியிருந்தா பேங்க் திவால்னோன்னு யூ காட் ரிட்டர்ன் ஆஃப். அது வந்து எப்படின்னா மணில நீங்க சொல்றீங்கன்னா நீ மணி லெண்ட் பண்ற, ஆனா அவங்க ஒன் கடன் வாங்கி அவங்க இன்னும் கஷ்டப்பட மாட்டாங்க, நீ கடன் திருப்பி கேட்க மாட்டாங்க. அவங்க கடன் வாங்கி திருப்பி நல்லா ஆயிட்டாங்கன்னா அப்புறம் ஷேர் கொடுப்பாங்க. ஆமா, ஷேர் கொடுக்குறாங்க. அது மாதிரி. So you get a share of, you get a share of profit. Fine sir. So you can do this equity related bonds. It's called perpetual and also you can do. நிறைய இங்கிலீஷ்ல பேசிட்டேன். இப்பதான் ஆடியன்ஸ் என்ன திட்டுறாங்க. நான் உள்ள வந்துட்டேன்னா perpetual தான் வார்த்தை இருக்குப்பா. perpetualனா என்னன்னா கம்பெனி திவால்னா பாண்டு வராது. ஸோ தெர் இஸ் எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்கு, கேபிட்டலே போயிடும். ஏன்னா நான் அதுல வட்டிக்கு பணம் போடல, இன்வெஸ்டரா பணம் போடல, பார்ட்னரா பணம் போடுறேன். பார்ட்னரா பணம் போட்டிருக்கு. ஓகே ஃபைன். ஆனா இங்க மீதி ஆளுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இவர் சொல்லல அது. சரியா, அவங்க கிட்ட 20,000 ரூபாய் இல்ல, மாசம் 3,000 2,000 ரூபாய் தான் போட முடியும். ஆனா நிஃப்டி பாசிவ்ல போட முடியாது. சரியா பீஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு யூனிட் வந்து 2,000 ரூபாய் 300 ரூபாவா. அந்த சரியா பீஸ் யூனிட் நீங்க வாங்கிட்டு போகலாம். ஓகே டன். சரிங்களா? ஃபார் சரியா கோல்டு தான் முக்கியம். கோல்டுக்கு அப்புறம் சரியா பீஸு, அப்புறம் யூஎஸ் பீஸ். ஸோ நம்மளதுல வந்து நீங்கள் நாட்கோ கன்செப்ட்லாம் டாக்டர் ரெட்டி கன்சிடர் பண்ணலாம், ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கன்சிடர் பண்ணலாம், டாடா மோட்டார்ஸ் கன்சிடர் பண்ணலாம், அண்ட் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் கன்சிடர் பண்ணலாம். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் கன்சிடர் பண்ணலாம். இட்ஸ் ஒன்லி டாடா கம்பெனி தான். இல்ல வேல்யூ டிஃபன் காஃபி அவ்வளோ இருந்ததுன்னா ஓகே ஃபைன். நார்மலி ஹோல்டிங் கம்பெனி நான் வாங்க மாட்டேன். ஹோல்டிங் கம்பெனி டிஸ்கவுண்ட்டில் இருக்கும். A Tata Investment Corp is nothing but ETF of Tata companies. அவங்க கம்பெனிலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த துண்டில் நீங்கள் ஒரு துண்டு போட்டுக்கிறீங்க. இல்லை வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, பிஇ ஜாஸ்தியாக இருக்குன்னு பேசணும். ஆனால் அது வேல்யூ பை பார்ட்ஸ். நீ எதாவது ரூட்ஸ் வேல்யூ பை பார்ட்ஸ். ஓகே. அப்புறம் இன்னொன்று முக்கியம்னா நீங்கள் சரியாலான்னு பார்க்கும்போது ப்ராஃபிட்டபிள் ரொம்ப பார்க்க மாட்டீங்க. இது ஃபர்ஸ்ட்டு ரிலீஜியஸாக சேஃபான்னு பார்க்குறீங்க. ஸோ அது நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் உடனே இது ப்ராஃபிட்டபிளாக இல்லைன்னு சொல்ல முடியாது. அது நீங்கள் வந்து அது வலிக்கும். நீங்கள் யோசிக்கிறீங்க. You can consider Mahindra and Mahindra, but these are very long-term bets. But ideally, gold and dollar ரொம்ப முக்கியம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். 4 சேனல் வச்சுருக்கோம். இதை தவிர பைசா போல்தாயின்னு ஹிந்தி சேனல், மணி மாத்தலூன்னு தெலுங்குல ஒரு சேனல், மணி மாட்டு அப்படின்னு கன்னடாவில் ஒரு சேனல், மணி பேச்சு மலையாளம்னு மலையாளத்தில் சேனல். எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் மோஸ்ட்லி இதை ஹிந்தியை தவிர மற்ற எல்லாம் டப் பண்ணி தான் போடணும். உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தான் சொந்தக்காரங்களுக்கு தெரியும்னா அவங்கள அதை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.